வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த வாரம் யாரை பார்த்து மக்கள் வெளியே போடா அயோக்கியர் ராஸ்கல்னு சொல்ல போகிறாங்கன்னு அன்அஃபிஷியல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மொத்தம் 16 பேர் இருந்தாங்க. 16 பேரில் எஃப்ஜே கேப்டன், மிச்சம் 15 பேர் கம்ருதீன், கானா வினோத் தவிர மற்ற எல்லாருமே நாமினேஷனில் வந்துட்டாங்க. 13 பேர் நாமினேஷனில் இருக்கிறாங்க. இந்த 13ல் டாப்பில் போன வாரம் இருந்தது திவ்யா, அதாவது செகண்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் எண்டில் ஃபஸ்ட் இடத்துக்கு போயிட்டாங்க. செகண்ட் இடத்துல சாண்ட்ரா இருந்தாங்க. இப்போ திவ்யா பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் டாப்பில் தான் இருக்கிறாங்க 44,000 ஓட்டில். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க 39,000 ஓட்டில். மூன்றாவது இடத்துல விக்ரம் 31,000 ஓட்டில். அதாவது பார்வதி விக்ரம் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஃபைட் போயிட்டு இருந்துச்சு. செகண்டில் சாண்ட்ரா இருந்தாங்க. ஆனால் இப்போ செகண்டில் சாண்ட்ராவை காணும். சாண்ட்ரா ரொம்ப கீழே வந்திருக்கிறாங்க. 6வது இடத்துக்கு இறங்கியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட்லேருந்து இப்போ 6வது இடம். ஏன்னா போன முறை பிரஜன் உள்ளே இல்லை, இந்த முறை பிரஜன் நாமினேஷனில் வந்ததுனால ஓட்டு ஸ்பிளிட்டிங் நடக்குதா, இல்லை இவங்களும் பேக்கேஜில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்தது. அந்த பேக்கேஜ் இது ஒர்க் ஆகலையா, இது இன்றைய நிலவரம். நாளைக்கு இது மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 3வது இடம் பார்த்துட்டோம் விக்ரம். அடுத்து 4வது இடத்துல சபரி இருக்கார் 27,000 ஓட்டில். சபரி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க ஓட் போடுங்க. குறைஞ்சிட்டே வருது இல்லை, இப்போ கூட குறும்பட்டத்தில் மாட்டிருக்கிறாரு. என்னத்தை சொல்ல, வேஸ்ட் சபரி அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து 5வது இடத்துல கெமி இருக்கிறாங்க. கெமி 24,000 ஓட்டில் இருக்கிறாங்க. கெமி வந்து இங்கே 24 இருக்காங்க. ஆனால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் டோட்டலாக வேறவா இருக்குது. கெமிக்கு எப்படி திடீர்னு ஓட்டு ஏறிச்சு, என்ன பண்ணாங்க திடீர்னு ஓட்டு ஏறுற மாதிரி? அவங்க ஒரு வெப் சீரிஸ் ப்ரமோஷன் ஒன்று வந்தது. ப்ரமோஷன் அந்த டீமில் இவங்களும் ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். அதனால் ஓட்டு போடுறாங்களா, என்ன லாஜிக்னே எனக்கு புரியல. இவங்க விளையாண்டுக்கு தானே ஓட்டு போடணும். ஆனால் நேற்று அந்த பேஸ்கெட் பால் போட்டது நல்லா தான் போட்டாங்க, அதுக்காக ஓட்டு போட்டுருவாங்களா? 5வது இடத்துல கெமி இருக்கிறாங்க 24,000 ஓட்டில். 6ல் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்கிறாங்க 20,000 ஓட்டில். 7வது இடத்துல கனி 18,000 ஓட்டில் இருக்கிறாங்க. சாண்ட்ராக்கும் கனிக்கும் 2,000 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டஃப் ஃபைட்டு. அடுத்து 8வது இடத்துல அரோரா இருக்கிறாங்க 17,000 ஓட்டில். 9வது இடத்துல வியனா இருக்கிறாங்க, அவங்களும் 17,000 ஓட்டு. ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஓட்டு இருக்குது. 10வது இடத்துல பிரஜன் இருக்கார் 17,000 ஓட்டில். அவருக்கும் வியனாக்கும் நடுவில் ஒரு 50 ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா 11வது இடத்துல இருக்கிறாங்க. அவங்க வந்து 13,000 ஓட்டில் இருக்கிறாங்க. இப்போ பிரஜன் வந்து 17 இருக்கார். அடுத்து சுபிக்ஷா 13, அமித் 13, கடைசியாக ரம்யா 11. ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேஷன் வரும்போதெல்லாம் லீஸ்ட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் போக மாட்டேன்றாங்களே, அவங்க தான் சந்திரமுகி பாம்பாவே இருக்கிறாங்களே வீட்டுக்குள்ளே. அவங்க போக மாட்டாங்க. இந்த முறையே எஸ்கேப் பண்ணாங்கன்னு வச்சிங்களேன், மறந்துடுவாங்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம். இவங்களை இனி அனுப்பவே முடியாதுடா அப்படின்ற ஜோன் தான் அது ரம்யா. அடுத்து ஃபேமிலி ரவுண்ட் வரையும் போனாலும் போயிடுவாங்க போல இருக்குது இதில் மிஸ் ஆனால் இப்போ வந்து 11ல் இருக்கிறாங்க. இப்போ டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா சுபிக்ஷா, அமித், ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியல் சொல்லுது. இதில் ட்விஸ்ட் ஏதாவது நடந்துச்சுன்னா கூட ஒரு 3,000 ஓட்டு 4,000 ஓட்டு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறாங்கல்ல, அரோரா, வியனா, பிரஜன், இந்த 3 பேர்லேருந்து ஒருத்தர் போகலாம் அப்படிங்கிறது தான் அன்அஃபிஷியல் சொல்கிற ஸ்டேட்டஸ். அப்படியே நம்ம கம்யூனிட்டி டேப்க்கு வந்தோம்னா இங்கே ஒரு 6 பேரை கொடுக்குறாங்க. வியனா அண்ட் ரம்யா. வியனா பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஆப்ஷனில் தான் இருக்கிறாங்க, செகண்ட் ஜோன். அதாவது சுபிக்ஷா தான் பார்த்தீங்கன்னா பயங்கர த்ரெட்டில் இருக்கிறாங்க, கீழே இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் சேஃபில் இருக்காங்க. சேஃப்னு சொல்ல முடியாது, செகண்டு டேஞ்சர் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். அதில் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா வியனா, ரம்யா 2 பேருக்குமே வந்து 66% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் போகணுன்னு. 2வது டேஞ்சர் பார்த்தீங்கன்னா கெமி 55% பேர் ஓட் போட்டிருக்கிறாங்க. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா கனி இருக்கிறாங்க 48%. கனி அங்கே சேஃப் ஜோனு அன்அஃபிஷியலில். நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க டேஞ்சரில் தான் இருக்கிறாங்க. லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா கூட கவர் பண்ணிடுச்சு, கனி வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி நேரத்தில் தான் திவாகர் வெளியே அனுப்பப்பட்டார். இதில் ஒரு முக்கியமான விஷயம், இவங்க கூட சொன்னாங்கல்ல, ஜாக்லின் கூட, திவாகர்னா நீ வந்து எவிக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா நான் வேறு மாதிரி கொஷின் கேட்டிருப்பேன், 1 மணி நேரம் முன்னாடி தான் சொன்னாங்க அப்படின்னாங்கல்ல. ஸோ ஏதோ ட்விஸ்ட்டு நடந்திருக்காங்க. ஃபைனலாக ஷோவை இழுத்து மூடுறாதரா, போடா வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல் அப்படி சொல்லிட்டு தான் அமைச்சிருக்காங்க போல இருக்குது. அடுத்து பிரஜன் 47, கடைசியாக பார்த்தீங்கன்னா அரோரா 36% இருக்காங்க. இந்த அரோராவும் வெளியே போக வேண்டியவங்க தான். நடுவில் அங்கங்கே ஒரு பாயிண்ட் பேசுகிறாங்கன்னு பார்த்தா மறுபடியும் அவங்களுடைய பழைய கேம் இருக்குல்ல, ஃப்ளிட்டு கேமு, இங்கே சொல்கிறது அங்கே போய் கொளுத்தி போடுறது, அங்கே சொல்கிறது இங்கே கொளுத்தி போடுறது, அந்த வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ வெளியே போனோம் அப்படின்னா இந்த 6 பேர்லேருந்து தான் அரோரா. ஆனால் நமக்கு ஆப்ஷன் மட்டும் மாறுது. கெமி, கனி வந்து அன்அஃபிஷியலில் கிடையாது, அவங்க சேஃப் ஜோனில் இருக்கிறாங்க.
நம்ம நம்ம கம்யூனிட்டி டேப்பில் ஓட் போட்டவங்க மட்டும் கெமி கனியை எடுத்துகிட்டு வராங்க. இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவை இல்லை நம்ம கம்யூனிட்டி டேப்பில். சுபிக்ஷா அண்ட் அமித் இவங்க 2 பேரும் இல்லை. ஆனால் வந்து சுபிக்ஷா அமித் வந்து அங்கே அன்அஃபிஷியல் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் வந்து எஸ்கேப் ஆகுறாங்களா, இதில் எது சொல்கிறது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓட் போடாதவங்க அன்அஃபிஷியலில் போட்டுருங்க, நம்ம கம்யூனிட்டி டேப்பில் போடுங்க, அஃபிஷியல்லே ஓட் போடுங்க. 3 இடத்துலையுமே போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து லிங்க் இருக்குது. பிக் பாஸ் ஆப் லிங்க் ஃப்ரீ தான், அதை யூஸ் பண்ணிங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துக்குமே ஒரே இடத்துலேருந்து ஓட் பண்ணிக்கலாம். நிறைய விஷயங்களை ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணிக்கலாம். யார் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாங்க, இருக்கிறாங்க, யார் யாரை நாமினேட் பண்ணாங்க, எத்தனை முறை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க, யார் கேப்டன் ஆனாங்க, யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களுமே அதில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிங்க, மறக்காமல் ஓட் போட்டுருங்க. இதில் ரம்யா, அமித், சுபிக்ஷா, பிரஜன், வியனா, அரோரா, இந்த பக்கம் கனி, கெமி, இந்த லிஸ்ட்டில் யார் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.